Chettinad Nandu Masala. இதுக்கு நம்ம நண்டு எடுத்துறோம். இது மீடியம் சைஸ் நண்டு. ஓரளவுக்கு பெருசா இருந்தது அப்படினா நடுவுல ஒரு கட் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. ரொம்ப பெரிய நண்டா இருந்தா கால் எல்லாமே கட் பண்ணிட்டு நம்ம தனியா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு பாத்திரத்துல கிண்டறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து நண்டு எப்பவும் வந்து அமாவாசைக்கு அப்புறம் ஒரு 3 நாள்ல நல்லா இருக்கும் நண்டு. சோ நண்டு அந்த டைம் தான் வந்து சதையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நண்டு மசாலா, செட்டிநாடு நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இப்போ 1 கிலோ நண்டு. இந்த 1 கிலோ நண்டுக்கு 3 வெங்காயம், 4 தக்காளி, 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். ஏன் அப்படின்னா நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறோம், அதனால மல்லி கம்மியாக சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அரை மூடி தேங்காய். இந்த 4ஐயும் அரைச்ச பேஸ்ட் தான் இது. இதுதான் இதோட கீ இன்கிரீடியன்ட். அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் அரைச்சு பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். இங்கே இந்த வெங்காயம் தக்காளி போக கருவேப்பிலை பூண்டு, இதுதான். இந்த பூண்டை வந்து சின்னதாக பொடியாக நறுக்கி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நச்சுட்டு தான் அதில் போட போகிறோம். நம்ம காரத்தை வந்து மிளகாத்தூள்லையோ இல்லை மிளகுலையோ நம்ம அதிகப்படுத்திக்கலாம், இல்லைன்னா தேங்காயோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தேங்காயோட அளவை குறைக்கும் போது கொஞ்சம் குழம்பு தன்மையாக கிடைக்கும். தேங்காய் அதிகமாக சேர்க்கும் போது கொஞ்சம் மசாலையாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்புக்கு சீரகம், சோம்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். சீரகம், சோம்பு, நல்லா நிறைய கருவேப்பிலை, நச்சு வச்சிருக்கிற பூண்டு, கொஞ்சம் பூண்டு நிறம் மாறின உடனே வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உடனே தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நண்டு சேர்த்துடலாம். இப்போ இதை கிளறி விட்டுட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. வேகலை அப்படிங்கிற மாதிரி, அதாவது நமக்கு கிரேவி தன்மை பத்தலை, இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினச்சா ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஏன்னா நண்டு வந்து நேச்சுரலாகவே தண்ணி விட்டுட்டு வரும். இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு கால் எல்லாம் ஆரஞ்சா மாறிடுச்சு. இதுதான் வந்து நண்டு குக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் உள்ள வந்து வெந்திருக்கு அப்படிங்கிறது. அடிக்கடி திருப்பி மட்டும் விடணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஸ்லோவாக மெதுவாக எல்லா பக்கமும், ஏன்னா எல்லா நண்டுக்கும் ஹீட்டு போகிற மாதிரி நம்ம அடிக்கடி திருப்பி மட்டும் விடணும். இப்போது இதில் அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்து இன்னும் 2-3 கொதி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம விடணும். இப்போ இதில் நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதி விட்டாச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறமா அவ்வளோதான், நம்மளோட செட்டிநாடு நண்டு மசாலா ரெடி. குழம்போட சர்வ் பண்ணலாம். இப்படி கீழே தான் இருக்கும் குழம்பு. நீங்கள் நண்டு மேலே போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இது சாதத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.